ஹெவி டியூட்டி 18 இன்ச் மாடலுங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 18 இன்ச் சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணலாங்க. பவர் கன்சியூம் வந்து 4000 வாட்ஸ். பவர் ஆம்ப்ஸ் வந்து 20 ஆம்ப்ஸ் இருக்கும். மிஷினுடைய எலமெண்ட் வந்து 2 எலமெண்ட் இருக்கும். 2000 + 2000 வாட்ஸ். டபுள் ப்ரெஷர் வால்வு. டேங்க் கெப்பாசிட்டி 8 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆட்டோ கட் வசதி இதில் இருக்குது. எஸ். எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ். வாரண்ட்டி வந்து 1 இயர்க்கு வாரண்ட்டி. மிஷினோட ப்ரைஸ் வந்து 30,000 வருங்க. பாக்ஸ் நான் பார்சல் உங்களுக்கு அனுப்புறேன்னா இந்த அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணி தான் அனுப்புவோம். பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணி மிஷினை எடுத்து வெளியே வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு மிஷினோட ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். உங்கள் பக்கம் இருக்கிற வியூ மிஷினோட டைப் இப்படி தான் இருக்கும். மிஷினோட சைடு வியூ லெஃப்ட் ஆர் ரைட் இப்படி தான் இருக்கும். மிஷினுக்கு பண்ணக்கூடிய ஃபிட்டிங்ஸ் நீங்கள் வாங்கும் போது மிஷினில் இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வரும். மொத்தத்தில் ஒரு 6 தான் இருக்கும். ஸ்பேனரு, கனெக்டர்ஸு இதான் இருக்கும். இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ரொம்ப எளிமைங்க. உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பிவிசி மாதிரி கொடுத்துருக்கிறது மேலே வந்து அழகுக்காக வைக்கிறது. அது ஜஸ்ட் வந்து அழகுபடுத்துறதுக்காக. சென்டரில் இருக்கிறத நீங்கள் போடுறது த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றுற இன்டேங்க் பகுதி. இது லெஃப்ட் சைடில் ப்ரெஷர் வால்வு வரக்கூடிய கனெக்டர். ரைட் சைடில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது ரைட் சைடில் வால்வு வரக்கூடிய கனெக்டர். இப்போ நம்ம கீழே மாட்டுற கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வெளியேற்றுற பகுதி. டேங்கை ஃப்ளஷ் பண்ணும் போது வெளியேற்றுற கனெக்டருக்கு வர்றது ஸ்பேனர். இதுலேயே வந்து ஒரு ஸ்பேனர் வந்துடும். 21, 23 மேலே கனெக்ட் பண்ணுற 2 நாசிலோட கனெக்டர் வந்து 23 சைஸுங்க. கீழே டைட் பண்ணுற கனெக்டரோட ஸ்பேனர் சைஸ் வந்து உங்களுக்கு 21 நம்பர் ஸ்பேனர். இதுலேயே உங்களுக்கு வந்துடும் ஸ்பேனர். நீங்கள் மிஷின் வாங்கும் போது இன்ஸ்டாலேஷன் கூடவே வந்துடும். மிஷின் ஓவரால் ரெடி. ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். மிஷின் லெஃப்ட் நாசிலுங்க. 2 பக்கமும் 2 நாசில் இருக்குது. லெஃப்ட் நாசில். இது ஆட்டோ கட் சிஸ்டம். நடுவில் தண்ணி ஊற்றுற இன்டேங்க் பகுதி. இது ப்ரெஷர் கேஜ் மீட்டருங்க. ரைட் சைடு வால்வ். ரெட் கலரில் இருக்கிறது வந்து எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் டியூபிங் கொடுக்குற கனெக்ஷன். கீழே இருக்கிற பகுதி வந்து தண்ணியை வெளியேற்றுற பகுதிங்க. கீழே 2 எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு. ஒரு வயருக்கு ஒரு எல்இடி, இன்னொரு வயருக்கு 2வது எல்இடிங்க. இது ஆட்டோ கட் அப்படின்றதால உங்களுக்கு சுவிட்சஸ் வராதுங்க. தண்ணியை வெளியேற்றுற பகுதியை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. மற்ற 3 வால்வையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. நடுவில் தான் தண்ணி ஊற்றுற பகுதி. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் 3 வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உப்பு தண்ணியை பயன்படுத்தாதீங்க. ஆரோ வாட்டர் இல்லை கேன் வாட்டர் பயன்படுத்துங்க. டேங்க் வந்து 5 to 10 இயர்ஸ் லைஃப். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றியாச்சுங்க. மினிமம் லெவல் இது. மேக்ஸிமம் லெவல் மேலே லேசர் கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணியை நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா வால்வ்ஸும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரெஷர் மீட்டரில் பாருங்கள் 0ல் தான் இருக்குது. எல்லா வால்வையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வால்வும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சுவிட்ச் பாக்ஸில் இப்போ நம்ம ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுக்கலாங்க. ஒரு ஒயர் ஒரு எலமெண்ட், இன்னொரு ஒயர் இன்னொரு எலமெண்ட். 2000 + 2000 வாட்ஸ். ஒரு லைன் ஆன் பண்ணுறேன், ஒரு எல்இடி எரியுது. இன்னொரு சுவிட்சஸை நான் போடுறேன், இன்னொரு எல்இடி எரியுது. அப்போது 4000 வாட்ஸை வந்து கன்சியூம் பண்ணுது. இது 2 கனெக்ஷன் லைன் கொடுத்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆனோடனே உங்களுக்கு 35 PSI ரீச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிகர் ஆகி ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். மிஷின் வந்து ஹீட் ஆகிடுச்சு. அதனால் ட்ரிகர் பண்ணி ஆஃப் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் ப்ரெஷரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 PSIயில் வந்து ப்ரெஷர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப எளிமை. அவ்வளோதான் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றது. உங்களுக்கு 30 PSI வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி ஆஃப் ஆகிடும். இப்போ நான் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறேன். ப்ரெஷர் குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். 20 PSI வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி ஆன் ஆகிடும். மறுபடியும் ப்ரெஷர் கூடனோடனே அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுங்க. மிஷினோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் தண்ணியை வாரத்துக்கு ஒரு தடவை ஆரோ வாட்டர் பயன்படுத்திங்கன்னா வெளியேற்றலாம். ஜஸ்ட்டு ப்ரெஷர் இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மிஷினை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னா 1 மினிட்டில் உங்களுக்கு எல்லா தண்ணியுமே ட்ரைன் ஆகிடும். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மிஷினோடைய இன்ஸ்டாலேஷனை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், மிஷினை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னும் தேவையான தகவலை நான் தர தயாராக இருக்கேன். நன்றி. கிட்டத்தட்ட நமக்கு 30 PSI வந்துச்சு. இப்போ வாங்க சூப் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சூப் மிஷினில் 1 கப் தூதுவளை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. மிஷின் வந்து 20 PSIக்கு மேலே இருக்குது. ஒரு ஜக் எடுத்து அதில் ஒரு 210 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. சூப் மிக்ஸ் வந்து ஒரு 10 கிராம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 10 கிராம் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் மிஷினில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நீங்கள் கேட் வால்வு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 30 செகண்ட்லேயே ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நான் செக் பண்ணி காட்டணும், வீடியோவில் தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஜக்கு பயன்படுத்துகிறேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஜக்கை பயன்படுத்தக்கூடாது. சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கப்பில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கார்ன் சிப்ஸை போட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துட வேண்டியது தாங்க. காஃபி வந்து 1 கப் செய்முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜக்கில் 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டேங்க. 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஊற்றுறேன் வீடியோவில் எடுக்கிறதுக்காக. 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் காஃபி பவுடர். காஃபி பவுடரை போட்டுக்கிட்டு நீங்கள் மிஷினில் விட்டுட்டு ப்ரெஷர் கேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் காஃபி செய்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட் கூட எடுத்துக்காது. கொதிச்சிருச்சு, தயார்.
இப்போ இதில் சின்னதாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஈரத்துண்டு வச்சு க்ளீன் பண்ணால் போதுமானது. நீங்கள் குட்டி ஜக்கை பயன்படுத்தக்கூடாது. நான் வீடியோவில் தெரியணுன்றதுக்காக குட்டி ஜக்கு பயன்படுத்துகிறேன். ஒரு கண்ணாடி டம்ளரை ஊற்றி கஸ்டமர் கையில் கொடுக்க வேண்டியது தான். காஃபி தயார். டீ 1 கப் செய்முறை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜக்கு எடுத்திருக்கேன். ஜக்கில் வந்து 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் பயன்படுத்தலாம். ஒரு சின்ன டீஸ்பூனில் டீ தூள் போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் பாலை ஊற்றிக்காச்சு. இப்போ மிஷினை ஓப்பன் பண்ணி ஒரு 30லேருந்து 40 செகண்டுங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றதுக்காக தான் ஜக்கு பயன்படுத்துகிறேன். இந்த குட்டி ஜக்கு நீங்கள் குட்டி ஜக்கு பயன்படுத்தக்கூடாது. சேஃப்டி கிடையாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஜக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு ஈர துணியை வச்சு அதுலேருந்தே வர ப்ரெஷரை வச்சு நீங்கள் ஒரு 2 தடவை தொடச்சினாலே அது சரியாக போயிடும். இப்போ வந்து நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ ரெடியான டீயை எடுத்து நம்ம வடிகட்டி ஒரு கஸ்டமருக்கு கண்ணாடி டம்ளரோ சில்வர் டம்ளர் நீங்கள் என்ன டம்ளரில் பயன்படுத்துகிறீங்களோ அதில் ஊற்றி கஸ்டமருக்கு கொடுத்தா வேலை முடிஞ்சது.